ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நான் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்பா இங்கே அடிக்கடி நல்லா குளிக்கிறாரு, சந்தோஷமாக தண்ணியில் மிதந்து சந்தோஷமாக இருக்கிறாரு போல இருக்குது. ஏன்னா கடந்த வியாழக்கிழமை இங்கே அவ்வளோ தண்ணி இருந்து இப்போ பார்த்தா எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடித்து வச்சாச்சு. திரும்பவும் ஒரு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நேற்று தான் சாய் வந்தேன். நான் இங்கே ஏன்னா அங்கே நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுது. திங்கட்கிழமை நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பைக்கில் வர முடியல, அதனால் கார் கிடைக்கல. செவ்வாய்க்கிழமை தான் கார் கிடச்சிது. காரில் தான் வந்தேன் இங்கே. வந்துட்டு ஏன்னா அப்பா அம்மா இங்கே தனியாக இருக்கிறாங்களா, அப்பா அம்மாவை பார்க்கணும். ஏன்னா அவங்க என்னை பார்க்காம இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நான் அவங்கள பார்க்காம இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அடுத்து வியாழக்கிழமை நம்ம அங்கே இருக்கணும். திரும்பவும் நான் நாளைக்கு மதியானமே கிளம்பி நான் அங்கே அந்த துவாரகமாய்க்கு போனோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, ஓடிக்கொண்டே இருக்கிறது. பயணம் ஓடிக்கொண்டே நிற்கும், எங்கேயும் தடைப்படக்கூடாது. அப்பா அந்த இந்த பயணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் தான் அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன் தான். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் நிறைய முறை இதை பேசியிருக்கணும்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது ஒரு ஃபீலிங்காக பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, சாயனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சாயனா, என் வீட்டில் இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணம் நான் தான் சாயனா, நான் அப்படி இருந்தேன் சாயனா, நான் இப்படி இருந்தேன், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு நான் தான் காரணம் இப்படின்னு அவங்க வீட்டில் நடந்த ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது சிக்கல் ஏதாவது நடந்தால் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சாயனா, வீட்டில் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் மட்டும் கம்முனுங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் மனநிலையில் இருக்கும். ஒரு அசம்பாவிதம் வீட்டில் நடந்துச்சு, இல்லை யாராவது ஒருத்தங்க தவறிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஐயோ நாம் அவங்கள அங்கே இட்டுன்னு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை ஏதோ தப்பாக நான் என்னால் தான் இது நடந்தது, இது என்னால் தான் நடந்தது, என்னால் தான் நடந்துன்னுவாங்க. இல்லை சிலருக்கு அட்வைஸ் பண்ண போய் அது தப்பாக கூட முடிஞ்சிருக்கலாம். இப்படி பண்ணுற இந்த காலேஜில் சேர்க்காதீங்க, வேறு காலேஜில் சேருங்கன்னா, இந்த இவங்க சொன்ன காலேஜ் சேர்க்கும்போது பிரச்சனை வந்திருக்குன்னா, ஐயோ நான் சொன்னதுனால தான் அவங்க சேர்த்தாங்க, அப்போ இது என்னால் தான் நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதை பார்த்துருப்பீங்க. என்னால் தான் நடந்தது, என்னால் தான் நடந்தது அப்படின்னு நினைக்கிறத பாபா தப்புன்னு சொல்லுவார். உண்மையிலே பாபாவை கும்பிட்றவங்க அப்படி நினைக்கவே கூடாது. அதுக்கு தான் ஒரு பெரிய அந்த அத்தியாயத்தில் பாபா அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இந்த அத்தியாயம் நம்ம லைவில் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி என்னை கேட்டதுனால அவங்க ரொம்ப அழுது, இல்லை என்னால் தான் சாய் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இது நான் தான் காரணம், எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு அது மனசுக்குள்ளே குத்தினே இருக்குது, என்னால் தான் அந்த பிரச்சனை வந்தது, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மன உளைச்சலில் இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை படிக்கிறேன். பக்கம் 464, அத்தியாயம் 50, ஸ்ரீ தேம்பே சுவாமிகள். தேம்பே சுவாமிகள் இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிங்க, நான் படிக்கலை, நான் ஓரளவு சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. தேம்பே சுவாமிகள் அவர் ஆந்திராவில் கோதாவரி நதிக்கரை ஓரத்தில் தத்தாத்திரேயரை கும்பிட்றவர். அவர் பாபா மாதிரியே ஒரு குரு. அவரை பார்க்கறதுக்கு புண்டலிக் ராவ் என்பவர் ஒருத்தர் போவார். புண்டலிக் ராவ் என்பவர் அவர் போகும்போது அவர் பேசினே இருக்கும்போது பாபாவை பற்றி தற்செயலாக பேச ஆரம்பிச்சுறாங்க. சாய்பாபா சிறுடியில் இருக்கிறான்னொன்னே தேம்பே சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமாகி ஒரு தேங்காய் எடுத்து கையில் புண்டலிக் ராவ் கிட்ட கையில் கொடுத்து, இது என்னுடைய சகோதரன்கிட்ட கொடுத்துரு, என்னுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லிடுன்னுவார். புண்டலிக் ராவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பாபா அந்த தேம்பே சுவாமிகள் யாரையும் வணங்க மாட்டார், தத்தாத்திரேயை தவிர. அவர் தன்னுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாரு, என்னுடைய சகோதரன்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த தேம்பே சுவாமிக்கும் பாபாவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன பண்ணுவார்னா, இவரும் அந்த நெருப்பு எரிய வச்சுக்கினே இருப்பார். நம்மளுடைய சத்குரு சாய்பாபாவும் அந்த துணியில் நெருப்பு எரிய வச்சுக்கினே இருப்பார். இப்படி இவங்க 2 பேருக்கு ஒத்துமையாக இருக்கும். தயவு செஞ்சு நீ சிரடிக்கு போனால் நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த தேங்காவை ஒப்படைச்சிடுன்றாரு புண்டலிக் ராவுக்கிட்ட தேம்பே சுவாமிகள். அவர் என்ன பண்ணுவார், ஒரு மாதம் கழித்து பாபாவை பார்க்கறதுக்காக நண்பர்களோடு கிளம்பி போவார். நண்பர்களோடு போகும்போது மண்மாட்டில் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு நிற்கும் போது ஒரு ஓடையில் தண்ணி ஓடும். சரி தண்ணி தாங்க எடுக்கு போய் குடிக்கலான்னு தண்ணி குடிக்க போகும்போது வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா ஒரு மாதிரி ஆகிடும், ஏதாவது சாப்பிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லும்போது அவங்க அவுள் எடுத்துருப்பாங்க. அந்த அவுளில் கொஞ்சம் காரம் கலந்துருக்கும். வாயில் பார்த்தா கொஞ்சம் போட்டோன்னா பயங்கர காரமாக இருக்கும். ஐயோ காரமாக இருக்கே சொல்லி அது கூட வந்த ஒரு நண்பர் என்ன பண்ணுவார், இந்த தேம்பே சுவாமிகள் கொடுத்த ஒரு தேங்காய் கொடுத்தாருல அதை எடுத்து உடச்சி நல்லா சீவி அதில் போட்டு அந்த காரம் போகணுன்னு சொல்லி அதில் போட்டு தூவி சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. கிளம்பும் போது தான் பார்ப்பாங்க அந்த தேங்காய் எங்கடான்னு கேட்கும்போது, நான் இப்போ உடச்சி போட்டு சாப்பிட்டேன் அதுதானோன்னே,
இந்த புண்டலிகராவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடும். என்ன இது கொடுமையாயிடுச்சு, நம்ம அவர் சொல்லி கொடுத்தாரு, நம்ம பாபா கிட்ட சேர்க்குறோன்னு சொன்னால் இந்த நடப்பில் உடச்சி சாப்பிட்டுமே சொல்லி மன வருத்தத்தோட திரும்பி பாபா பார்க்க போவாங்க. பாபா தான் தந்தி இல்லாத கம்பி இல்லாத தந்தி, செல்ஃபோன் டவர் ஆச்சு அவர் தான். இங்கே என்ன நடந்ததுன்னு அவருக்கு தான் க்ளீனாக தெரியுமே. போய் இவர் கொடுக்குற எல்லா பொருளையும் கொடுத்துட்டு பாபா காலைல நமஸ்காரம் பண்ணுவார். பாபா அப்போ தான் ஒரு கேள்வி கேட்பார். புண்டலிகராவ், என்னுடைய சகோதரன் கொடுத்த பொருள் எங்கன்னாரு. அவ்வளோதான். தேங்காய் எங்கன்னே கேட்பார். எங்கேயோ நடந்தார் அவர். இவர் தேங்காய் கொடுத்ததுக்கு இவர் எப்படி தெரியும் சொல்லி சாட்சியமாக கால் வந்தப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் வரும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அழுவார். நான் ஒன்றும் வேறு தேங்காய் குத்துறேன்ப்பா, தெரியாமல் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிங்கப்பா சொல்லி வேறு தேங்காய் கூட குத்துறேன்னு பாபா இப்போ ஒரு விஷயம் சொல்லார். அந்த தேங்காய் முக்கியம் இல்லை, நீ அதாவது அவர் கொடுத்தது பாசத்தால் கொடுத்தது, அதுக்கு விலை மதிப்பே இல்லை. நீ வேறு எந்த தேங்காய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வருத்தப்படாத. அதை மட்டும் நான் படித்து காட்டுறேன் சார். பாபா என்ன சொன்னார் மட்டும் படித்து பார்க்குறேன். ஆனால் அந்த தேங்காய்க்கு இணையாக வேறொன்றையும் ஈடு செய்ய முடியாததென்றும் சாதாரண காயை காட்டிலும் அது பல மடங்கு உயர்ந்ததென்றும் கூறினார் பாபா. அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார். மேலும் பாபா கூறினார், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னை ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய்? நற்கர்மங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு. அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார். எத்தகைய அழகிய ஆன்மீக போதனை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாபா நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி கூட நீங்கள் படித்து பாருங்களேன். உண்மையிலே இன்னொரு வாட்டி கூட படிக்கிறேன். இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னை ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய்? நற்கர்மங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் அகங்காரமற்று இரு. அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும். உண்மைதான் சாய்ராம். பாபா எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறான்னு பாருங்களேன். அந்த தேங்காய் என்னுடைய செயலால் தான் உன் கையில் கொடுக்கப்பட்டது. அது என் செயலால் தான் உனக்கு உடைக்கவும் பட்டது. எல்லாத்துக்கும் காரணம் நீ நினைக்காத. எல்லா காரணமும் நீ இல்லை. எல்லாத்துக்கும் ஆட்டி வைப்பவன் நான். இதை மட்டும் அப்படி எல்லா செயல்களுக்கும் கடவுள் தான் காரணம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை யார் மனதார உணர்கிறார்களோ, அதாவது அகங்காரம், நான் என்ற அகங்காரம் போயிட்டாவே இந்த பிரச்சனையே வந்திருக்க. பாபா அவர் கொடுத்தாரு, நான் உடச்சிட்டு எல்லாம் உங்கள் செயல்னு சொல்லிட்டு போ. இதுக்கு நீ வருத்தப்படவே வேண்டாம். எந்த ஒரு செயல் நடந்தாலும் இது கடவுளோட செயல், இது கடவுள் நமக்கு கொடுத்த செயல் என்பதை நாம் மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டாலே நம்மளுடைய அகங்காரம் மட்டும் இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் நான் சொல்கிற அந்த அகங்காரத்தை தூக்கி போடுன்றார். அப்போ தான் உன்னுடைய ஆன்மீக பயணமே நல்லா இருக்கணும். நீ கடவுளை கும்புறதே உனக்கு நல்லது நடக்கும்ன்றார். உண்மையான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை பாபா அது புண்டலிகராவுக்கு சொல்லலை, நம்மளை போன்ற பாபாவோட பக்தர்களுக்கு ஒரு அத்தியாயத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரிக்கு இதுதான் படித்தேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சாய்ராம், என்னால் அந்த பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சாய்ராம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சாய்ராம், வேலையை விட்டு நீ தூக்கிட்டாங்க சார், நான் கொஞ்சம் பேசி இல்லாமல் தான் அந்த வேலையை போயிடுச்சு, இதுக்கு காரணம் நான் தான் சாய்ராம். இப்படி சொல்வதை புலம்புவதை முதல்ல நிறுத்திடுங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் காரணம் இல்லை, சத்குரு தான் காரணம் என்பதை யார் உறுதியாக நம்புகிறார்களோ உண்மையிலே சாய்ராம் அவங்களுடைய ஆன்மீக பயணமும் சரி, அந்த வாழ்க்கையும் சரி, எல்லாம் சுபிட்சமாக நடக்கும், சுபிட்சமாக நடக்கும். இது உண்மை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களுக்கும் பாபா தான் காரணம். இப்போ ஜுரம் வந்து ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். இங்கே தண்ணி அடிக்கடி வருது, ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். தண்ணி வெள்ளம் முன்னாடியே மழை பெஞ்சா நான் ஐயோ தண்ணி வந்துடுமே, சுத்தப்படுத்தணுமே, இப்போ அந்த கவலையே இல்லை. தண்ணி வருதா, 4 வாட்டி தர சுத்தமாகுது, சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். பாபா மழையில் நினைக்கிறார், அவ்வளோதான். முன்ன மாதிரிலாம் பயப்படுறதான் இல்லை. இவரை கொஞ்சம் தூக்கி வைப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
மற்றபடி எந்த கஷ்டம் மனசு முன்னெல்லாம் வருத்தப்பட, ஐயோ தண்ணி தேங்குது சுத்தப்பட அதெல்லாம் தூக்கி மழை பெஞ்சு தண்ணி வர வச்சுன்னா இவர் தான் காரணம். அது தண்ணி தன்னால் போயிடுது, அதுவும் அவர் தான் காரணம். எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் நாம் நினைக்கும் போது என்னுடைய ஆன்மீக பயணம் தன்னால் நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், துவாரகமாயை நான் தான் கட்டிட்டேன், துவாரகமாயில் அந்த பாபாவுக்கு நம்ம தான் வச்சு பண்ணுறோம், நம்ம தான் பூஜை பண்ணுறோம், நாம தான் இது பண்ணுறோம், அப்படி ஒருபோதுமே நினைக்க மாட்டேன். அப்படி நினச்சேன்னா அது உண்மையிலே என்னுடைய ஆன்மீக பயணத்தை எப்பயும் தடை பண்ணியிருக்கும். அப்பா எனக்கு அந்த அகங்காரத்தை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டு வந்துட்டார். அதனால தான் நான் இப்போ இவ்வளோ அழகாக தெளிவாக அவங்க கூட பேசுவதற்கு காரணம், அந்த அகங்காரமற்ற செயல் என்னுள் பாபா வர வச்சார். அந்த செயல் உங்கள் எல்லாருக்கும் வந்தாவே வாழ்க்கை எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வீர்கள். ஏன்னா எல்லாம் அவன் செயல், ஈஸியான வசனம், எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. அப்போ உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும் சாய்ராம். இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையிலே நான் என்ற அகங்காரம் உங்களை விட்டு விலகும். இதுதான் இன்றைக்கி பாபா உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய அறிவுரை. அப்பாவோட பிரார்த்தனை எப்போதும் நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.